நான் கடை வச்சிருக்கேன், எனக்கு வருஷம் ஃபுல்லா வருமானம் வரும். இல்ல, அல்லாஹ் தர்றான், அவ்வளவுதான். கடை ஒரு சபபு, ஒரு காரணம். கடை ஒரு காரணம், தொழில் ஒரு காரணம், தாய் ஒரு காரணம், தந்தை ஒரு காரணம். எல்லாம் இங்கு காரணங்கள் தான். முழுக்க முழுக்க தருவது அல்லாஹ் தான். அந்த தவக்குலோட செய்யுங்க. உங்க வீட்டுல வருமானம் வருதா, உங்களுக்கு கடை மூலமா வருமானம் வருதா, தர்றது அல்லாஹ் தான். கடை ஒரு காரணம், கடை ஒரு காரணம். தாகத்தின் மூலமா, தண்ணீர் மூலமாக தாகம் அடங்குவது கிடையாது. ரப்பே அந்த தாகத்தை அடக்குகின்றான். தண்ணீர் ஒரு காரணம். பசியின் மூலமாக பசி அடங்குவது கிடையாது. பசிக்கு அடைப்பது அல்லாஹ் தான். அது ஒரு காரணம். உணவு ஒரு காரணம், மூச்சு ஒரு காரணம். நான் வாழ்வதற்கு மூச்சு தான் காரணம் என்றால் இன்னைக்கும் மரணிச்சிருக்கலாம். ரப்பு என்ன வாழ வைக்கிறான், ரப்பு என்ன வாழ வைக்கிறான். இதே மூச்சு எல்லாருக்கும் இருக்கு. சிலருக்கு ஆக்சிஜன் இருக்கிறாங்க, ஏன் சிலருக்கு ஆக்சிஜன் இருக்கு, அவங்களால இது வெளியே வாழ முடியாது, அதிகமா சுவாசிக்க முடியாது. அதே தண்ணி தான் சிலரால அளவாதான் குடிக்கணும், 1 லிட்டர் தான் குடிக்கணும். அதே தண்ணி தானே. தண்ணி தாகத்தை அடக்கும் என்றால் அந்த தண்ணி அளவா குடிக்க சொல்றாங்க. என்ன, ரப்பு தான் எல்லாம். ரப்பு கொடுக்கறது மூலமா நம்ம அனுபவிக்கிறோம். எல்லாமே அதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்ன ஒரு பாடம், இந்த உலகமே சேருது உனக்காக. நல்ல மனசுல ஆழமா பதிய வச்சுக்கிறீங்க. இது உங்களுடைய வாழ்க்கை முழுக்க இருக்க வேண்டிய விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு விட்டு போன செய்திகள் இதெல்லாம். உனக்கு உலகத்துல இந்த உலகமே எல்லாம் சேர்ந்துருச்சு. இந்த உலகமே எல்லாம் சேர்ந்து உனக்கு ஒரு ரிஸ்க் தர நினைக்குது, உன்னை தரணும் நினைக்குது, ஏதாவது ஒன்னு செய்ய நினைக்குது. கண்டிப்பா அல்லாஹ்வால மட்டும் தான் முடியும். அந்த உலகமே சேர்ந்துருச்சு உனக்கு எதிரா. உலகமே சேர்ந்து உனக்கு ஏதாவது சூழ்ச்சி செய்யுது. என்னுடைய வருமானத்தை தடுக்க நினைக்குது, எனக்கு வரக்கூடிய வருமானத்தை தடுத்து என்னுடைய தொழிலை முடக்கி ஏதாவது எனக்கு செய்ய நினைக்கிறாங்க. கண்டிப்பா முடியாது. அல்லாஹ்வால மட்டும் தான் முடியும். அல்லாஹ்வால மட்டும் தான் முடியும். சரி, இந்த உலகமே சேர்ந்து உனக்கு ஒரு நல்லது நாடுது, உனக்கு ஏதாவது ஒரு ரிஸ்க் தர நினைக்குது, உனக்கு ஒரு வருமானம் தர நினைக்குது, ஒரு செல்வத்தை தர நினைக்குது. யாராலும் முடியாது. அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் முடியும். அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தாதான் முடியும். இந்த தவக்குல் தான் ஒரு முஃமினுடைய மிகப்பெரிய ஆயுதமே.